அனைவருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலாக இந்த புத்தகம் முருகனை போற்றி பாட இனிமையான பாடல்னு வந்தது. ஆக்சுவலாக முருகனை போற்றி பாடுறதுக்கு யார் தான் தயாராக இருக்க மாட்டான். நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நமோ வெகு கோடி. இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். லிங்கம் பீடம் ஆகிய தத்துவங்களுக்கு மூலப்பொருளை போற்றி போற்றி, வேதங்கள் மந்திரங்கள் இவற்றில் உருவாக விளங்குபவனை போற்றி போற்றி, பேரறிவுக்கு தலைவனான தெய்வமே போற்றி போற்றி, பல கோடி கணக்கான திருப்பேர்களை கொண்ட சிவனின் புதல்வனை போற்றி போற்றி, இன்பங்களை அளிக்கும் பார்வதியின் குமாரனை போற்றி போற்றி, தன் காலினால் பாம்பை அடக்கி கட்டியுள்ள மயிலை வாகனமாக கொண்டவனை போற்றி போற்றி, எதிரிகளான சூரர்களை தண்டித்து அழிக்கும் திருவிளையாடல் புரிந்தவனை போற்றி போற்றி, இசை ஒலி ஒழிப்பும் சதங்கைகளை உடைய திருப்பாதங்களை கொண்டவனை போற்றி போற்றி, மிகவும் பராக்கிரமசாலியான போர் வீரனை போற்றி போற்றி, மலைகளுக்கெல்லாம் அரசனே திருவிளக்குகளின் மங்களகரமான ஒளியே போற்றி போற்றி, பரிசுத்தமான பரவெளியில் லீலைகள் புரிபவனை போற்றி போற்றி, தேவயானையை மணவாட்டியாக பக்கத்தில் கொண்டவனை போற்றி போற்றி, உனது திருவருளை கொடுத்து அருள்வாயாக. தானம் பல சிறப்பான பூஜைகள் செய்தல், நல்ல நூல்களை படித்தல், சற்குணம் ஒழுக்கம் நியாயம் கருணை குருவின் திருப்பாதங்களை சேவித்தல் ஆகியவற்றை மறவாமல் கடைபிடிக்கும் சோழ மண்டலத்தில் 7 உலகங்களில் உள்ளோரும் மெச்சுகின்ற காவேரி நதியால் செழித்து வளமுறும் சோழ மண்டலத்தில் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ராஜகம்பீரம் என்னும் நாட்டை ஆளுகின்ற அரசனே, வயலூருக்கு தலைவா தன் மீது அன்பு வைத்த திருவாரூராரின் அதாவது சுந்தரமூர்த்தி பெருமானது நட்பை நாடியவராய் அவருடன் முன்பொரு நாள் ஆடலில் சிறந்த விரும்பத்தக்க குதிரை மீது ஏறி கையிலை மாமலைக்கு போய் அங்கே ஆதி உலா எனப்படும் அழகிய கலிவெண்பாவை பாடலாக பாடிய சேரர் பெருமானாம் சேரமான் பெருமான் நாயனாருக்கு உரித்தான கொங்கு மண்டலத்து வைகாவூர் என்னும் சிறந்த நாட்டுப் பகுதியில் இருக்கும் திரு ஆவினன்குடி அதாவது பழனிமலையின் அடிவாரம் என்னும் தலத்தில் வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்களின் பெருமானே அப்படிங்கிறதான் பொருள். எவ்வளவு அழகாக இருக்குது இல்லையா? இந்த கேட்க நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இந்த புத்தகத்தில் வேறு என்னென்ன கொடுத்துருக்கா, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன். நன்றி, வணக்கம்.